அன்பானவர்களே, பரிசுத்தமுள்ள வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. தேவன் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலைத்தான் வருகிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்துவது, உயர்த்துவது அவராலேயே ஆகும். சிறியவன் எளியவன் என்று ஆண்டவர் பாராமல், ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். எளிமையான குணங்களை நாம் உடையவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே தேவன் மகிமைப்படுகிறார். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? எளிய எண்ணங்களை உடைய எளிய மனிதர்களை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்விலே அதை சிந்தித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. உயர்த்துகிறவர் ஆண்டவர். அவர் உயர்த்தினால் நிரந்தரமாக மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக உயர்த்துவார். ஒப்புக்கொடுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த நாள் ஒரு இனிய நாள். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.